வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே. ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஒரு சோகமான விஷயம், சோகத்துலேயும் மிக சோகமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அதை நான் ரெண்டாவதாக சொல்கிறேன். முதல் சந்தோஷமான விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது கரூர் அந்த அறக்கட்டளை சார்பாக நடத்த போகிற அந்த ப்ரோக்ராம் நேற்றுலேருந்து பல வதந்திகளை கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் நேரம் அது நடக்காது, ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிப்போச்சு, அப்படியே நடந்தாலும் நாங்கள் சில பேர் நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லி ஒரு உருட்டல் மிரட்டல் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி எதுவுமே ஒரு தவறான தடை எதுவுமே கிடையாது. நேற்று நைட்டும் ஃபோன் பண்ணி நாங்கள் பேசிட்டோம். இன்றைக்கி காலையிலையும் அந்த அறக்கட்டளை சார்பாக உள்ளவங்கக்கிட்டையும் பேசி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இது ஏற்கனவே அவங்க பெர்மிஷன் வாங்கி வச்ச ப்ரோக்ராம். நேற்று திருப்பியும் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டாங்களாம். அதாவது வர்ற சண்டே 100க்கு 200% அந்த ப்ரோக்ராம் நடக்கிறது உறுதி சார். நீங்களும் சூர்யாவும் கன்ஃபார்மாக வரணும். இன்னும் பிரபலங்கள், யூடியூப் பிரபலங்கள், அதுபோக சினிமா துறையில் இருக்கிற சில பேரையும் கூப்பிட்ருக்காங்களாம். அவங்களும் வர்றாங்க. அதனால் இதில் எந்த மாற்றமும் கிடையாது. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. உறுதியாக வர சொல்லிட்டாங்க. அதுக்கு உண்டான வேலைகள் அங்கே ஜரூராக நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் ரம்ஜான் முடிஞ்சு அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பி அங்கே கரூரில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் 10 மணி 11 மணி போல் ப்ரோக்ராம் டைரெக்டாக அட்டன் பண்ணிவிட்டு ஈவினிங் வரைக்கும் ஒரு 5 o'clock 6 o'clock வரைக்கும் இருந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மதுரை கிளம்பி வர்றோம். இதுக்கடையில் கோகுல் அப்புறம் அவங்க அம்மா 2 பேருமே கோகுலை போய் நாளைக்கு போய் கூட்டிகிட்டு வர போகிறோம். தாராபுரத்தில் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அமிர்தம்மாவையும் வர சொல்லிவிட்டு பப்புவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா ப்ரோக்ராமுக்கு போனோம்னு வைங்களேன், வர்றதுக்கு எப்படியும் 1 நாள் 2 நாள் ஆகும். நாங்கள் கரூர் போயிட்டு அப்படியே வேறு ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வேறு கமிட்மெண்ட் ஆகியிருக்கோம். அதனால் அதையும் முடிச்சுட்டு நாங்கள் வர்றதுக்கு எப்படியும் திங்கள் செவ்வாய் போல் தான் வருவோம். இது 100க்கு 200% நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. சோகமான விஷயம் என்னங்கிறத இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதாவது நேற்றுலேருந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை. அதாவது இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் வாந்தி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாவது இருக்கும். வாந்திங்கிறதே எனக்கு வராது. ஆனால் நேற்று நான் சாப்பிட்ட ஃபுட் பாய்சனு குடல் வச்சு கொடுத்தா பார்த்தீங்களா, அது ஒன்று குடல் பழைய குடலா, இல்லை இவ செஞ்ச மெத்தடு சரியில்லையா, இல்லை உள்ள அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே சமைச்சு கொடுத்துட்டாளா என்னன்னு தெரியலை. சாப்பிட்டதுலேருந்து இப்போ அவகிட்ட கூட நான் சொல்லலை. காலையிலே எந்திரிச்சு போய் வாந்தி எடுத்துட்டேன். அதே மாதிரி லூஸ் மோஷன் போகுது. அதாவது வாந்தி பேதின்னு சொல்லுவாங்க தெரியுமா, வாந்தியும் போகுது பேதியும் போகுது. ரெண்டுமே உடலை போட்டு ஆளை அமுக்கிருச்சு. இப்போ கூட காலையில் எந்திரிச்சு எப்போ ஏதாவது ரெங்கோன் மொச்சை போட்டு வெள்ளை மொச்சையை போட்டு கத்திரிக்காய் முருங்காய் வாங்கிட்டு வரேப்பா, கேரட் முட்டைக்கோசம் வாங்கிட்டு வரேன், ஏதாவது புளிக்குழம்பு போயின்னு சொன்னேன். இப்போ வேணான்ட்டேன். ஏன்னா சுடுகஞ்சி துவையை தான் இன்றைக்கி நம்மளுக்கு செட் ஆகும். பசியே இல்லை சுத்தமாக. அதாவதுங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. எங்களுக்கு கண்ணடி தான் ரொம்ப ஓவராக இருக்குது. அதுவும் இவளுக்கு இருக்கோ இல்லையோ, இவளுக்கு ஒன்றும் இல்லை, இவள் கிராமத்து கட்டை, எது சின்னாலும் செமிச்சிருது. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. என் உடல்நிலைக்கு எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது, ஏன்னா சுகர் இருக்குது, இதை தான் சாப்பிடணும் அதை சாப்பிடணும் கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த குடலை நான் அளவாக வச்சு தின்றுக்கணும். வேஸ்ட் ஆயிருமே, 450 ரூபா கொடுத்து வாங்கிட்டோமேங்கிறதுக்காக சரி ரைட்டுன்னு சொல்லி அது போக அது செம்மறியாட்டு குடல்ப்பா. இது வளர்த்தாடு வெறும் கொழுப்பு. ஆமா, அந்த மாதிரி வளர்த்த ஆடு செப்படி ஆடு, நல்ல வலுவான ஆடு. இல்லைன்னா இந்த கூடு குடல்லாம் வெள்ளாட்டுக்கு வரவே வராது. இத்த தண்டி இருந்துச்சு தடிமண், அந்த குடலுடைய தோளுடைய தடிமண். அது போக அந்த வாடை கவிச்சி வாடை அதை விட்டு போகவே இல்லை. ஒரே கவுளு நாத்தம். நான் அப்பவே கேட்டேன், இது என்ன ஒரே நாத்தம் வீடு வெள்ளாட்டு குழம்பு வச்சிருக்கோம். சரி, அதை நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நான் வேணான் இருப்பேன்ல. இன்னைக்கு இந்த 450 ரூபாய் நான் சொல்லியிருக்கேன். நேற்று செய்யும் போதே பார்த்தவனே என்ன சொன்னேன், என்னடா அப்படி வாங்கிட்டு வந்தானு கேட்டேன். நீ என்ன சொன்னேன், எப்பா குடலை பாதுகாப்பா அப்புறம் அவுச்சு பாருங்க, வேகும் போதே பழைய ஸ்மெல் வந்துருக்கு. நீ என்ன சொன்ன எல்லாம் யோசிச்சு பாரு. நம்ம நைட்டு அறுத்ததுன்னு சொன்னியா, என்ன பண்ணி வச்சிருந்தாங்க ஆட்டோட குடலை மறுநாள் காலையில் கொடுக்குறாங்கன்னா அது ஃபுட் பாய்சன் இல்லையா? சரி, அதை நீ தொட்டு பார்க்க மாட்டியா? நாங்கள் குடலை தொடும் போதே அது கூலிங்காக இருந்துச்சு. பிரிட்ஜில் வச்சுட்டாங்க போல. நமக்கு தான் பிரிட்ஜில் வச்சது சேராது இல்லை. எந்த பிரிட்ஜில் வச்சிருக்கேன்? அது ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகி போச்சுங்க. நேற்றுலேருந்து உடம்பு சரியில்லை. வீட்டில் வைக்கணும்னா நான் உப்பு போட்டு வைப்பேன், இதாகாது. அதை உப்புங்கிறனால எந்த இதுவும் இவன் அப்படியே வச்சிருந்தா அப்படியே கொண்டு கொடுத்துட்டு அந்த எனக்கு வேகும் போது எனக்கு வாடத்துணும் ஒரு மாதிரி எனக்கு சொல்லலையா? அதை என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. எதா இருந்தாலும் இவன் மாத்திரம் தெளிவாக அதை திங்காமல் தப்பிச்சிட்டா.
என்னைய வந்து தின்னு போதே சொன்னேன் வேணாம் இது பழைய குடல் சொன்னப்ப என்ன அப்படி நீ தான் என்ன எதிர்த்து பேசுறேன். எங்களுக்குங்க ரெண்டாவது இன்னொன்று சொல்லவா, கந்திஷ்டி ரொம்ப ஓவராக இருக்குது. காரணம் என்னென்னா, என்னடா இவனை எங்கிட்டாவது யாரும் எல்லார் பக்கம் இருந்து பிரித்து தனிமையாக்கி இவனுக்கு பண உதவியே யாரும் செய்ய விடாமல் பண்ணி இவனை அந்தரத்தில் விட்டு இவனை ரம்ஜானையே கொண்டாட விடக்கூடாது. இவங்க வந்து குடும்பமாக சேர்ந்து நடிக்கிறாங்க. பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான், கூத்தியாலையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். 2 பக்கமும் சம்பாரித்து கொடுத்து நல்லா பார்த்துக்கிறானே. இவனுக்கு வந்து வசூலே ஆகக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம். கேட்டால் 30,000 ரூபா வசூல், 40,000 ரூபா வசூல். அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, இவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. இன்னும் கலெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கே. ரம்ஜான் நெருங்க இன்னும் நிறையா பேர் பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேருடைய கந்திஷ்டியில் நான் விழுந்துட்டேன். மெயின் காரணம் அதுதான். இப்போ கூட காலையில் என்ன இருமா சொன்னேன், ஓம வாட்டர் செஞ்சு. ஆனால் இவளையும் குற்றம் சொல்லக்கூடாதுடா, பாவம் நல்ல மனுஷிடா. அதாவது ஓம வாட்டர் போட்டு தரவா, இல்லை இஞ்சியை தட்டி எலுமிச்சம்பழம் முடிஞ்சு சாறு எடுத்து தரவா, இல்லை ஆஸ்பத்திரிக்கு வா, போய் ரொம்ப சோர்வாக இருக்க, போய் ஒரு ட்ரிப்ஸ் போட்டு வந்துடுவோமா, எல்லாமே என்கிட்ட கேட்குறா. இவள் சம்பாரிச்சேன்னா இவளையவா கொண்டு போகிறதுக்காக பண்ணுறா. எனக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா என்னையை பார்த்துக்கிறதுக்கு தான். அப்படிலாம் வந்து அவள் சுருட்டுறவளாக இருந்தால் வாங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்ருக்கலாம்ல. ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு வா, என் ஃப்ரெண்டோட ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஒரு ட்ரிப்ஸை போட்டு வருவோம். உண்மையிலே சொல்கிறேங்க, நேற்று நைட்லேருந்து இவளுக்கு தெரியாது, கிட்டத்தட்ட 6-7 தடவை 1:30 மணிக்கு ஒருக்கா, 2:30க்கு ஒருக்கா, 4 மணிக்கு ஒருக்கா, 5:15க்கு ஒருக்கா. மத்தியானமே நீ கக்கூஸ்குள்ள போய் 1 மணி நேரம் கழிச்சு வந்தவனே தெரியுது உனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. சாப்பிட கக்கூஸ்குள்ள போய் உட்கார்ந்த தெரியுமா? ஆமாம். சரி, அது நீ சேர்ந்துல சாப்பிட்ருக்கணும். நான் விஷம் குடிச்சா நீயும் விஷம் குடிக்கணும். நான் மாத்திரம் ஃபுட் பாய்சன் ஆகி சாகணும், நீ நல்லா வாழணுமா? சாயங்காலம் நம்ம கூட்டு குடல அள்ளி வச்சு தின்னுடா, சாம்பார் ஊத்தி தொட்டுக்கிட்டு. அப்புறம் ஏன் உனக்கு மாத்திரம் ஒன்றும் ஆகாமல் எனக்கு மாத்திரம் புடுங்குது? எல்லாமே சேர்ந்துக்கும்டா, உனக்கு சேராதுடா. காலை வாங்கி வேக வைக்கும் போதே நான் தொட்டவனே சொல்லிட்டேன், இது பழசுடா, புது கூட கண்ணு போட்டு போயிடும்டான்னு நான் சொன்னேன். அது போய் இன்னொரு வாடை, அது ஒரு மாதிரி வாடை வந்துச்சு. அதை என்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன? இன்னொரு விஷயம் தெரியுமா, இது வந்து என் குடும்பத்துக்காக வாங்கி வச்சுருந்த குடல். இதை நான் தின்னு அதனால் எனக்கு பாதிப்பானா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இதே இந்த குடலை என் குடும்பம் தின்னு என் பேரனுக்கு, என் பிள்ளைகளுக்கு, சுமி என் அருமை மனைவி இவங்க எல்லாம் சாப்பிட்டு அதனால் அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகி இன்றைக்கி குடும்பமே ஆஸ்பத்திரியில் இருந்தால் என்ன ஆகிருக்கும்? அதை தான் ஆண்டவன் நல்லவங்கள அவங்கள விட்டுட்டேன், எனக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்தேன். நான் தாங்கிக்கிறேன், எனக்கு இதில் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஏன் தெரியுமா, ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போயிடுச்சு. நானாக இருக்க போய் ஏதோ என் உடலுக்கு வந்து நான் சமாளிச்சுக்கிறேன். என் பிள்ளைகளும் என் பேரனும் என் பொண்டாட்டியும் இதே நான் குடலை வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்து ஏதோ ஒன்று ஆகியிருந்தால் இவ தான் அதில் விஷம் வச்சுட்டான்னு சொல்லி சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏப்பா அந்த மாதிரி ஒரு பேச்சு உனக்கு வருமா வராதா? குடலை வாங்கிட்டு போயிட்டு திருப்பி நான் அங்கே கொண்டுகிட்டு போனேன்னு வைவேன், என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிளான் போட்டு, ஏன்னா ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆனதையே நீ தான் போய் ஏதோ ஒரு வண்டிக்காரனை அனுப்பி விட்டு கூலிப்படை ஏவுனுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவளை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, போனத்த ஒரு பிரச்சனை எப்போ நாங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு போய்கிட்டு இருந்தப்ப இவளே டைரெக்டாக களத்தில் இருந்து நேராக அங்கே போயிட்டா, கூடல் நகருக்கு போய் எங்கே அந்த பொட்டப்பைய அவனை வெளியே வர சொல்லுன்னு சொல்லி அங்கேயே என்னை அசிங்கப்படுத்தி என் குடும்பத்தை வந்து கார் கண்ணாடியெல்லாம் அடித்து நொறுக்கி புல்லட்டை தள்ளி விட்டு வந்தவன். இவன் ஒரு வீர பெண்மணி. அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவோட விசேஷம் பாத்தியா வச்சப்பையும் அங்கே என்ன பண்ணப்போ குவார்டர் அடிச்சு வந்தியா ஆப்பா, சரக்கு அடிச்சுட்டு வந்து, அதான் சரக்கு அடிச்சுட்டு வந்து அங்கேயும் தரால் பண்ணான். எதாக இருந்தாலும் இவன் சிங்கப்பெண், டைரெக்டாக மோதுவா. இந்த மாதிரி வந்து சைடு வேலை பார்க்குறதுலாம் இவளுக்கு பிடிக்காது. இப்போவே ஏற்கனவே மேலே படியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு காரணம் இவ தான் கூலிப்படையை வச்சு ஏவி விட்டுட்டான்னு சொல்லி, இப்போ குடலை வச்சு ஏவி விட்டுட்டான்னு சொல்லி அடுத்த படியும் இவன் மேலே தான் விழுந்திருக்கும். நல்ல வேலை அந்த வகையில் என்னோட போச்சு. என்னையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கொல்ல மாட்டான். காரணம் என்ன தெரியுமா, நாளைக்கு இவளுக்கு சம்பாரித்து கொடுத்து வீடு கட்டி வாசம் வாங்கி கொடுக்குறதுக்கு நான் வேணும். அதனால் எங்கேயோ போனது சுற்றி என் பக்கம் வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கை வைத்தியம், பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி இந்த இஞ்சியை தட்டி போட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கொஞ்சம் தேனை ஊற்றி நான் நக்கி பார்க்குறேன், குடிச்சு பார்க்குறேன். அதில் ஏதாவது சரியாச்சுன்னா இப்போ ஆகட்டும். இல்லாத பட்சத்துக்கு மாமா அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆக போகிறேன். அட்மிட் ஆகி ஏன்னா நாளை கழிச்சு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே நான் ரெடி ஆகணும். போய் ஒரு ட்ரிப்ஸை போட்டுட்டு என் உடல்நிலையை நான் கவனிக்கணும். இல்லைன்னு வைங்களேன், 6 மணி லைவுக்கு மாமானால் வர முடியாது. ரொம்ப மாமாவுக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. உங்கள் அண்ணே நல்லா ஆயிரணும்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணுங்கள். சீக்கிரம் மாமா கூடிய சீக்கிரம் நல்லபடியாக வரணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கங்க. எல்லா சாமிகள்கிட்டையும் இந்த வருங்க கவுளி கூட கத்துது. அதனால் இவளை பற்றி எந்த குறையும் நான் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. தப்பு என் மேலே. 450 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த குடலை வந்து அது வந்து ஆட்டு குடலா நாய் குடலான்னு தெரியல,
அது வாடை வந்ததே ரொம்ப மோசமான வாடையாக வந்துச்சு. தின்னேன், எனக்கு சேராமல் போயிடுச்சு. ஃபுட் பாய்சனுக்கு போய் மருந்தை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றேன். சுமி, தயவுசெய்து இன்றைக்கி என்னை கூப்பிடாத. இன்றைக்கி நான் அங்கே ஒரு கமிட்மெண்ட் வேறு நான் கொடுத்து வச்சுருந்தேன். தயவுசெய்து என்னால் வர முடியாது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து என் குடும்பத்தோடு சேர்ந்து ஜவுளி கடைக்கு போகலாம். நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க. நான் மத்திய அந்த வீடியோவை போட்டுட்டு அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே வர்றேன்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு நான் வச்சுருந்தேன். உண்மையிலே சொல்கிறேன், அது யார் கண்டுபட்டுச்சோ இல்லை இவ தான் அங்கே உட்காந்து கருகுனாலா. ஏன்னா நேற்று நைட்டே சொன்னேன், எப்போ நாளைக்கு காலைல கிளம்பி நான், என் பேரன், என் மையன், என் பொண்டாட்டி எல்லாமே சேர்ந்து என்ன எல்லாமே சேர்ந்து ஜவுளி கடைக்கு போகலான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கோம்னு தான் சொன்னேன். இவ என்ன வாயை விட்டாலோ என்ன கருகுனாலோ தெரியலை. இவ வாயில் விழுந்து ஏதாவது விளங்குமா? இவ தான் வந்து என்னை கருகி இன்றைக்கி போக விடாமல் ஆக்கி உட்கார வச்சுட்டா. நான் ஒன்று சொல்கிறேன், இதே மாதிரி தீபாவளிக்கு நீ, திலீபா, கோகுலு, நான் நம்ம 4 பேர் போகும்போது சுமி பொறாமப்பட்டிருக்குமா? அப்படி அதுக்கு ஒரு எண்ணமே கிடையாது. தாராளமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்கும். ஏன்னா வாழ்க்கையவே விட்டு கொடுத்தவ அவ. போனால் போதுன்னு உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டவ. அவள் வந்து அந்த மாதிரி வந்து தப்பான எண்ணத்தில் யோசிக்கவே மாட்டாள். ஆனால் இவளுக்கு எப்படி தெரியுமா? பொசு பொசு பொசுன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே எரிச்சல். கண்டிப்பாக சொல்கிறேன், இவ தான் எனக்கு சாபம் விட்ருக்கா. ஐயோ நாளைக்கு இவன் போகிறானே, பிள்ளை குட்டிகளோடு போய் துணிமணி எடுக்க போகிறானே, போனான்னா அப்படியே குடும்பத்தோட மிங்கில். ஏன்னா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதே இவ தான் சாபம் விட்டது. அவளுக்கு அவள் வீட்டுக்கு காலகாலத்தில் போகணும், இல்லைன்னா இவன் குடும்பத்தோடு போய் சேர்ந்துருவேன்னு சொல்லி சாபம் விட்ட நாய் தான் அந்த நாய். இப்போ இன்றைக்கி ஜவுளி எடுக்க தானே போகிறேன்னு சொன்னேன். இந்த நேற்று ஏதோ இவளே எனக்கு என்ன டவுட்டு தெரியுமா? குடலில் ஏதோ ஸ்லோ பாய்சன் வச்சுட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ திங்காமல் என்னையை மாத்திரம் திங்க விட்டு அதனால் எனக்கு வாந்தியும் வவுத்தாலையும் போகிறதுக்கு காரணம் 100% இவ தான். எனக்கு இதில் நான் நல்லா கணிச்சிட்டேன். எதுக்கு இந்த கேவலமான புத்தி இவளுக்கு நான் கேட்குறேன். ஒரு நல்லவளாக இருந்தால் சரி தாராளமாக போயிட்டு வரட்டும். வருஷத்தில் ஒரு நாள் தானே ரம்ஜானு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம்ல. ஏன் அந்த ஒரு நாள் சந்தோஷத்தை கூட எனக்கு இவ கொடுக்கக்கூடாதா? நான் யோசிப்பேனா யோசிக்க மாட்டேனா? இதே எல்லாரோட எண்ணமும் என்ன? சரி ஏதோ அண்ணே போங்கண்ணே, நீங்கள் என்னென்ன சொன்னீங்க, இந்த ரம்ஜானுக்கு உங்கள் பேரனுக்கு மோதிரம் வாங்கி போடுங்க, இல்லைன்னா கைக்கு பிரேஸ்லெட் வாங்கி போடுங்க, இல்லைன்னா பர்த்டேக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னீங்களே. இவ கண்ணு முன்னால் என் பிள்ளைகளுக்கும் என் பேரனுக்கும் ஏதாவது செஞ்சால் அவள் செய்ய விட்டுருவாளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதில் திருட்டுத்தனமாக ஒரே ஒரு நாள் என் மகனுக்கு ஒரு டயர் வாங்குறதுக்காக 3000 ரூபாய் நான் எடுத்துட்டேங்க. அதையுமே வந்து கண்டுபிடிச்சி என்னை வந்து பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் இந்த இப்போ வரைக்கும் பாருங்கள் என் பையில் 5 காசு இருக்காது. இவ கொடுக்குற காசை தான் டெய்லி 200 300 சொல்லி செலவு வாங்கி அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். டீ குடிக்கணும்னா கூட, சிகரெட் வாங்கணும்னா கூட, ஒரு பன்னு வாங்கி திங்கணும்னா, கேக் வாங்கி திங்கினா கூட இவ கையை எதிர்பார்க்குற அளவுக்கு என்னையை கொண்டு வந்து ஆண்டையை விட்டுட்டேன். இது நிலைக்காது. கொஞ்ச நாளில் இது சரியாக போகும். காலகாலத்தில் இவளுக்கு ஒன்று வாங்கி வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டு நான் போய் என் குடும்பத்தோடு சேர போகிறேன். சுமி, தயவுசெய்து இன்றைக்கி என்னால் வர முடியாது, கோச்சுக்கிறாத. உன் அன்பு புருஷன், என்னால் வர முடியலை, சாரி, கோச்சுக்கிறாத. எனக்கு ஆசை அலைக்கடலான திரண்டு இருக்குது, அலமோதுது. உங்கள் கூட சேர்ந்து நல்லது உள்ளது வாங்கி சாப்பிடணும். இந்த இப்போவே எப்படின்னா பிரியாணி இனிமேல் எப்படி நான் செய்ய போகிறேன், செஞ்சு எப்படி கொண்டு போய் கொடுக்க போகிறேன். ஒரு 50 பேர்த்துக்காவது பிரியாணி போட்டு நான் போடணும்னு சொல்லி எண்ணத்தில் இருக்கேன். இப்படி நான் படுத்துக்கிட்டேன்னா என்னை யார் வந்து பாப்பா? இவ பேரளவுக்கு தாங்க என்னை பார்க்குறேன்னு சொல்லி சொல்கிறா. ஏய் இங்கரு, மரியாதை என்னை ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் ட்ரிப்ஸ் போட்டு விடு. அப்போ தான் நாளைக்கு உன்னை மகனை கூப்பிட்றதுக்கு தாராபுரத்துக்கு போகணுங்கிற. கவரு, தாராபுரத்துக்கு நான் வரணுமா வேணாமா? டேய், ஒரு காருக்கு கூட இன்ஜின் ஆயிலை மாற்றி அதை வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு உள்ளே ஒரு எல்லா பேர்பாட்ஸும் கலண்டு போய் கிடக்கு. என்னையை சரி பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. என் குடும்பம் தாண்டா எனக்கு வந்து எல்லாம் பார்க்கும். இவன் சும்மா பேரளவுக்கு தாண்டா வப்பாட்டிங்கிறத கரெக்டாக காட்டுறாடா. என்ன இருந்தாலும் பொண்டாட்டி தான், வப்பாட்டி தான் எனக்கு. அதான் இப்போ தெரிஞ்சு போச்சா? சரி பேசாமல் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நீயும் புருஷனுமே போக வேண்டியது தானே? எதுக்கு போ? நீயும் ஊன்னு சொல்லு, நானும் சுமியும் வர்றோம். தாராளமாக அவார்டு ஃபங்க்ஷனுக்கு கரூருக்கு நானும் சுமியும் வர்றோம். யாருக்கு பெஸ்ட்டு ஃபேர் அவார்டு தர்றாங்கன்னு பார்ப்போமா? இப்படியே நீ பேசிக்கிட்டே இரு. ஒரு நாள் உண்மையிலே அவள் கூட அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போக தான் போகிறேன். உனக்கு எனக்கு வாங்கின விருதை விட முதல் விருது என் சுமி கையால், என் சுமி நானும் சேர்ந்து வாங்கினா மக்கள் எங்களுக்கு எவ்வளோ அமோகமான ஆதரவு தர்றாங்கன்னு பார்க்குறியா? ஏதோ உன் கூட இருக்கிறனால தான் எனக்கு இவ்வளோ கெட்ட பேர். என் பொண்டாட்டி கூட போகிறேன், அவார்டு வாங்குறேன். சரி மக்களே, நான் முடிஞ்சா. ஏய் என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் கூட்டி கொடுத்த புரோக்கர் வாயை திறந்தாலே தாண்டா பேச்சு கருமா. நான் கிளம்புறேன். நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு
மத்தியானம் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். இல்லைன்னா நான் ஈவினிங் தான் வருவேன். இல்லைன்னா இன்றைக்கி லைவே வரமாட்டேன். யாரும் என்னை கோச்சுக்கிறாதீங்க. நன்றி, வணக்கம், பாய்.